பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கோடை வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் அமலோற்பவநாதன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பங்கேற்று அவர் தெரிவித்ததை தற்போது பார்க்கலாம். லாங் கோவிட் இருந்தாலும் சரி, லாங் கோவிட் இல்லைனாலும் சரி, இந்த கோடை காலங்களில் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது. உதாரணமா அவுட்டோர் டெம்பரேச்சர் 35 மேலே போச்சுன்னு, இன்டோர் டெம்பரேச்சர் 24-25 மேலே போச்சுன்னு ஹியூமன் பாடி பிகம்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கு அதிக அளவில் தண்ணி குடிக்கிறது, உப்பு கரைசல் தண்ணி குடிச்சிக்கிறது, மோர் குடிச்சிக்கிறது, கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு குடிச்சிக்கிறது, இப்படி நம்மளே ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அதுவும் இந்த சம்மர் இந்த ஹாட் சீசன் கொஞ்சம் சிவியராக இருக்கும், கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நாம் கோவிட் இருந்தாலும் சரி, கோவிட் இல்லைனாலும் சரி, நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் சரி, தாகம் எடுத்தோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது. அவுட்டோர் ஒர்க்கர்ஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், பஸ் டிரைவர், கார் டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றான், 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்க சொல்லும். அவங்க தாகம் எடுத்தோ இல்லையோ தண்ணி குடிக்க சொல்லும். ரெண்டாவது விஷயம், நைட் டெம்பரேச்சர் நமக்கு அதிகம் இருக்கால, நைட்லயே கூடிய வரைக்கும் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு தூங்குறது. இது முக்கியமாக அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும். அவங்க ஸ்பெஷலாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிச்சிட்டு. மற்றபடி ஒன்றும் பயப்படாது. மேலும் உண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. நபர்ல ஏதாவது காவல்